சரியான ஆக்சிடென்ட் ஆயிருக்குங்க. பேரு குண்டி கிளியுது. எல்லாமே மீன் பிடிக்கிறது. இல்ல இப்ப ரீசன்ட்டா பாரு ட்ரெண்ட் ஆயிட்டு ஒரு பகல்ல தாங்க ரொம்ப Cock, Glock, pop, drop, roll your body in the grave, chopping no karate, call my sawed off shotty Johnny Cage. Rhymers wanna parlay, but that's just not how I operate. Start my day off smoking rhymers like a white boy with a vape. Hoopty finna bounce with a cutie riding round, ripping Uzi, spitting dookies at that bitch that talking down. You be moving through your town, doobie dookie doo doo ground. You be goofy, I be gassy, smoking goofy by the pound. And the hoopty finna bounce. ஓகே ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கொஞ்சம் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு தண்ணி குடிச்சிட்டோம், கிளம்பியாச்சு. ஆமாம், தூக்கம் வருது. தூங்குனா தேவலாம் போல இருக்கே. அப்போ இன்னும் கரெக்டாக 100 கிலோமீட்டர் இருக்குங்க. அதை நினச்சா தான் வகுத்த கலக்குது. மணி 9:30 மணி ஆயிடுச்சு. அப்பா, வண்டியை மூவ் பண்ணால் தான் பிஎஃப்ஐ லைட்டாக காற்று அடித்து அப்படியே உடம்பு கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. சத்தியமாக சொல்கிறேன், இந்த வெயில் டைம்லலாம் ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டுக்கிட்டு இருந்தால் உள்ளே வந்து தந்தூரி சிக்கன் தான் இருக்குது. உடம்பு அப்படியே தந்தூரியே மாறிட்டு இருக்கு அப்படியே உடம்பு, ரைடிங் ஜாக்கெட்லாம் போட்டுக்கிட்டு இருந்தா. கொஞ்ச நேரம் கம்முன்னு இருந்துச்சுமானா இப்போ மறுபடியும் வெயில் அடிக்க ஆரம்பிச்சிட்டு. இங்கே வருங்க வேணா போ, சரியான ஆக்சிடென்ட் ஆகிருக்குங்க. அப்படி டிரைவர்லாம் காலியாக இருப்பான் அந்த அளவுக்கு தான் அடி இருந்திருக்கு வண்டியில். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் டனல் வந்துடும். பிஎஃப்ஏ டனலை பார்க்க போகிறோம். பிஎஃப்ஏ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த டனல் கிட்ட வந்துட்டாங்க. இங்கே பாருங்க, பகலில் பார்க்குறப்ப தான் டனல் அருமையாக இருக்குது. நேரம் 2 வாட்டிக்கு நைட்டில் கூட்டு வந்து வெறியேற்றி விட்டாங்க. பாருங்க டனலில், அப்பா எவ்வளோ பெரிய மலையை குடஞ்சி போட்டுருக்காங்க பாருங்க ரோடை. அப்படியே பார்க்கும்போதே எனக்கு அந்த லடாக்கில் இது மாதிரி ஒரு டனல் இருக்கும், அடன் டனல், அந்த மாதிரியே இருக்குது. நைட்டில் ஒரு பகலில் தாங்க ரொம்ப ஜெய்ஜாண்டிங்காக தெரியுது. டனலுக்குள்ளே நுழைஞ்சு விட்டோம். அப்பா, ஏதோ ஒரு ஃபாரினில் ஓட்டுற மாதிரி இருக்குது இந்த டனலில் போகிறது. இந்த ஃபாரின்லலாம் ரேஸ் வைப்பாங்கல்ல டனலுக்குள்ளே, அந்த மாதிரி இருக்குது. சூப்பர் பைக்கெல்லாம் இது உள்ளே தான் வச்சுட்டு ஊன்னு போயிட்டுருப்பாங்க. கேமராலாம் இருக்குது பிஎஃப்ஏ. அது பாருங்க, என்னமோ ஹெலிகாப்டர் ரெக்க மாதிரிலாம் இருக்குது. அந்த இதோட இந்த வெக்கெல்லாம் வெளில போகிற அளவுக்கு வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் வெளியில் போகிறது ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன். சாமி, டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க ரோட்டில். அட போகலாம், சரியான எக்ஸ்பீரியன்ஸு இந்த டனலுக்குள்ளே வந்தது. நைட்டை விட எனக்கு பகலில் வந்தது தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடத்த பார்க்கவே. வேறு லெவலு. ஓகே பிஎஃப்ஏ, இன்னும் கொச்சினுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இன்னும் ஒரு 80 கிலோமீட்டர் இருக்குது. உடம்பு தான் ரொம்ப வலி தாங்க முடியவில்லை இந்த R15 ஓட்டி. ஒரே சங்கட குஸ்காவாக இருக்குது பிஎஃப்ஏ இந்த R15. என்னென்னு தெரியல, இதுக்கு கொஞ்சம் என்னென்னமோ ஃபியூச்சர் கொடுக்குறாங்க. க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும் பிஎஃப்ஏ. ஏன்னா வச்சுங்களேன், இப்போ பாருங்க, ரொம்ப லீன் பண்ணி பிடிச்சிருக்கேன். என்ன மாதிரி ஆள்லாம் இந்த இப்படி ஒத்த கையை வச்சு பிடிச்சிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கொஞ்சம் க்ரூஸ் கண்ட்ரோல் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹைவேல இது மாதிரி க்ரூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். நம்ம வந்து கையை கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நம்ம கை அதாவது இதை கொஞ்சம் முறுக்கிட்டு இருந்தோம்னா இந்த கை கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கும்ல, அப்படி சொல்கிறேன். 2 கையும் விட்டுட்டு பரப்பிட்டு போகிறதுக்கு சொல்ல, ஏதாவது ஒரு கைக்கு ரெஸ்ட்டு கொடுக்கலாம், அதுக்காக சொன்னேன். பார்ப்போம் ஃப்யூச்சரில் யமகா வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுப்பாங்களான்னு. எனக்கு தெரிஞ்சு இப்போ இந்த 5 வருதுல்ல, V4 முடிச்சுட்டு V5 வரப்போகுது, அதில் தான் வரும்னு நினைக்கிறேன். க்ரூஸ் கண்ட்ரோல்லாம் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் எந்த அளவுக்குன்ட்டு. சரி ஓகே பிஎஃப்ஏ, அப்படியே போக கண்டிப்பாக பண்ணுறேன். போகிற வழியில் சுவாரஸ்யமாக இருந்துச்சுன்னா அப்படியே காமிக்கணும். ஓகேவா? இல்ல இப்போ ரீசன்ட்டா பாரு ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குல்ல. ஆமா, அது இந்த இதுதான் இது பண்ணிட்டாங்க. ஃபாலோ கிடையாதா? சூப்பர் பைக்கியா, ட்ராம்ப் போகுது. அண்ணாண்ட போனோம்னு வச்சுக்க. தண்ணி போய் பார்க்கலாமா இப்போ? சரி ரைட்டு. சரி, நாளைக்கு பகலில் தானே வருவோம், பகலில் பார்த்துக்கலாம்.
நான் வரணும்னா முன்னாடியே இறங்கிருக்கணும். ஆமாம். சரி சரி பரவாயில்ல, இப்போ பார்த்துக்கலாம். வீடியோ நிறைய வீடியோ நான் பார்த்துருக்கேன். ஆமாம் ஆமாம், நானும் பார்த்தேன். நல்லா இருந்த வீடியோ போட்டு கெடுத்துட்டானுங்க. ஆமாம், அழகாக இந்த உள்ளூர் மக்களாவது குளிச்சுக்கிட்டு இருந்தாங்க, அதையும் கெடுத்துட்டாங்க. எப்படி குடிக்கலாம் வர நடு ரோட்டில் தண்ணி காசு. தண்ணி ஓவர்ஃபுல்லாலாம் ஆகாத அளவுக்கு வச்சுருப்பாங்கல்ல. அந்த அளவுக்கு அந்த போகிற வழி நீட் வச்சுருப்பாங்க. ஓகே பீஃபு, இது வந்து மேலே வந்து தண்ணி போகிறது. இப்போ இடையில செம்ம ட்ரெண்டிங்கு, வீடியோ ஓட்டுக்கு எடுத்து விட்டாங்க. ஸோ கடவுள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா, நடு ஹைவேல அழகாக கட்டியிருக்காங்க. ஆனால் கேரளாவில் அழகு வந்து ஒளிஞ்சிக்கிட்டு தான்ப்பா இருக்குது நிறைய இடத்துல. தரம் நிரந்தரம் தான். அப்பா வெயில் தான் கொஞ்சம் பொழக்குது, கொஞ்சம் வெயில் அடிக்காமல் நல்லா இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ ஓகே பேஃபே, அப்படியே போய்கிட்டே இருப்போம். சரி எல்லாம் நமக்கு இந்த வண்டியில் இப்போதைக்கு நினச்சி பார்க்கக்கூடாது. எல்லாம் லியோவை மீட் எடுக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். என் லியோ இருக்கிற வரைக்கும் அதுவே பெரிய சூப்பர் பைக் தான். இதெல்லாம் என்ன சூப்பர் பைக் எனக்கு பார்த்துக்கலாம். இருந்தாலும் பார்க்க நல்லா தான் இருக்குது. ஓ ஹெல்மெட்லாம் பார்த்தீங்களா, கார்பன் ஃபைபர் ஹெல்மெட்டு. எனக்கு தெரிஞ்சது எப்படியும் ஒரு 70,000 80,000 இருக்கும் அந்த ஹெல்மெட்டு. சரி ஓகேங்க, நம்ம பாட்டு போவோம். நம்ம எதாவது நினச்சிக்க போகிறாரு, தலைவர் வேணும்னே நமக்காக இருக்கிறாரு. பிவிஎஃப் சுத்தமாக முடியலைங்க. குண்டி கிளியுது பிவிஎஃப். என்ன வெயில் அடிக்குது இந்த டைமில் வந்தது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. மூஞ்சே ஒரு மாதிரியாக கொடூரமாக இருக்குது. ரூமில் போய் கொஞ்சம் நேரம் தூங்கிட்டு நல்லா ஒரு குளியலை போட்டோம்னா அது நல்லாயிடும். கேரளா தண்ணியில் குளிக்கணும். வெயில் சரியான வெயில், அண்ணால் தான் அடிக்குது ரோட்டில். ரைடிங் ஜாக்கெட்டை போட்டுட்டு முடியல எங்கள் அப்பா. அதான் டைம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டைம் என்ன? டைம் கரெக்டாக வந்து 10:45. இன்னும் எத்தனை கிலோமீட்டர்? 10:15. எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? கரெக்டாக இன்னும் ஒரு 60 கிலோமீட்டர் இருக்கும். இன்னும் 60 கிலோமீட்டர் இருக்காங்க. இன்னும் 60 கிலோமீட்டர் இருக்கான் பிவிஎஃப். டைம் பார்த்தீங்கன்னா 10:15 ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இன்னும் 60 கிலோமீட்டர் இன்னும் 1 மணி நேரம் ஆகிடும்னு நினைக்கிறேன். 1 மணி நேரத்துக்கு மேலே தான் ஆகும். 1 மணி நேரம் ஆகிடும். நான் ரூமுக்கு தான் போகிறேன். எனக்கு வேர்த்து கொட்டுது. தண்ணியை குடிச்சிட்டு கிளம்புவோம். பாருங்க நம்ம வண்டியோட நிலைமை, சரியான தூசி. நல்ல நிற்கிறான் புள்ள. ஓகே பிஎஃப், அப்படியே வண்டி ஓட்ட அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். முடியல பிவிஎஃப். எனக்கு நன்றாக தூக்கம் வருகிறது, முடியவில்லை. அப்போ அந்த செவுத்தில் கையை வச்சு நின்றுட்டாங்க. அது நல்லா தான் இருக்கு. எனக்கு தூக்கம் வருது. குளிச்சுட்டு போகலாமா? நிஜமாவா? சட்டை பேண்ட்லாம் கட்டிட்டு டிரைவ் ஓடி. ஆமாம் ஐயா, முடியல பிஎஃப். வெயில் ஒரு பக்கம் என்னை போட்டு தந்தூரி சிக்கன் பண்ணுது, இன்னொரு பக்கம் இந்த வண்டி, இன்னொரு பக்கம் தூக்கம், எல்லாம் சேர்ந்து என்னை ஒரு வழி ஆக்குது. என்ன நடக்க போகுதுன்னு தெரில. இன்னும் கரெக்டாக கொச்சினுக்கு இன்னும் 40 கிலோமீட்டர் இருக்குது பிஎஃப். அப்படியே கண்ணை மூடிட்டு 40 கிலோமீட்டர் போயிட்டோம்னா போய் ஒரு 2 ஹவர்ஸ் படுத்து தூங்கிட்டோன்னு வச்சுங்களேன், நிம்மதியாக இருக்கும். ஆமாம், கண்ணை வேற மூடிட்டு போனால் கொச்சி போக முடியாது, பிச்சு தான் போகணும். ஓகே பிஎஃப், அப்படியே ஏதாவது கொஞ்சம் பாட்டுக்கிட்ட கேட்டுட்டு கொஞ்சம் அப்படியே பீஸ்ஃபுல்லாக போவோம். புரியல பேர் சேனல் பேர் பல்சர் வரதன். பல்சர் வரதன். ஓகே பாய். ஐயோ கடவுளே, நமக்கு கேரளா வந்து அதிகமாக பாசம் தெரிய மாட்டேங்குதுங்க.
என்ன சொல்கிறேன், பேர் பேர் அப்படிங்கிறாங்க. பேர் என்னடான்னா நமக்கு புரியும், பேர் பேர் அப்படின்னு நமக்கு என்ன தெரியும். ஒரே சங்கட குஸ்காவாயிருச்சு. ஐயோ கடவுளே. பிவிஎஃப் தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த சம்மர் சீசனில் உங்கள் ஊர் பக்கமே ஏதாவது பம்பு செட்டு ஓடுனுச்சுன்னா அங்கேயே போய் படுத்துருங்க. தயவு செஞ்சு எங்கேயும் ட்ரிப்பு இப்படின்னு கிளம்பி ரெடி ஜாக்கெல்லாம் போட்டு போயிடாதீங்க. இது என்னென்னலாம் எரியக்கூடாது எல்லாமே எரியுதுங்க. கடவுளே முடியல, தவறான முடிவு எடுத்துட்டோன்னு தோணுது. தேவையில்லாமல் ட்ரிப்பு வந்துட்டேன்னு தோணுது. அந்த மாதிரி இருக்குது எனக்கு மைண்டு. தயவு செஞ்சு யாரும் வராதிங்க. சூரியன் சுட்டரிக்குது, அப்படியே ஸ்ட்ரா போட்டு உரியிறாப்புல. ஸோ ஓகே பிவிஎஃப், அப்படியே போயிட்டே இருப்போம். அந்த பசங்களை பார்த்தோன்னா கொஞ்சம் புத்துணர்ச்சி ஆகிட்டு இல்லாக்கிட்டு ரொம்ப தான் இனிமேல். ஆக்சுவலாக இது ஹெல்மெட்டு கடை. நம்ம கடைக்கு மண்டைக்கு மப்ளர் போட்டிருக்கோம்ல, செட் ஆகல, ஓவராக வலிக்குது. அது ஒரு இது மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு வேறு வாங்கிட்டு கூப்பிட்றேன். இந்த மப்ளர் இருக்கா ஹெல்மெட்டுக்கு போடுறது? ஃபுல் மாஸ்க். அப்பா நிறைய ஹெல்மெட் இருக்கு. பாருங்க, இந்த ஹெல்மெட் மாஸ்க் தான் வாங்கியிருக்கேன். 120 மணி நேரம் என்ன யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன்னா இந்த காமிக்கிறேன் பாருங்கள். இந்த க்ளோவ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இது ஃபுல்லாகவே அப்படியே நேராகவே இருக்கும், இந்த மாதிரி இருக்காது. அதான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் மணி நேரம். இது பரவாயில்ல, நல்லாயிருக்கு. ஹெல்மெட்டு போட்டாலும் வலிக்காது, நல்லாயிருக்கும். வேறு ஃபுல்லாகவே ஹெல்மெட்டு தான். இதுதான் கேரளா ஸ்டைல் ஹெல்மெட்டு. நல்ல ஹெல்மெட் வச்சுருக்காங்க. இது ஃபுல்லாக ஆக்சர். இப்போ தாங்க கரெக்டாக இருக்குது இந்த இதெல்லாம். இது வரையும் போட்டு சங்கட குஸ்காக ஆயிடுச்சு மணி நேரம். இப்போ தான் நல்லாயிருக்கு. ஓகே கிளம்புவோம். சேச்சி பாய். இப்போதாங்க கம்ஃபர்டபுளாக இருக்குது. மணி நேரம் இது படுத்த பாடு இருக்கு. எப்போ இதனாலும் மறந்துடக்கூடாது, பத்திரமா வைக்கணும். என்னையாது என் வாழ்க்கையில் இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் வண்டி ஓட்டினதே இல்லை. முடியல. அப்படிலாம் இல்லை, ஓட்டிகிட்டே இருந்தால் பிரச்சனை இல்லை, ஓட்டாமல் இருந்து ஓட்டுறவங்க தான் இந்த பிரச்சனையே. எனக்கும் படகு தான் வலிக்குது தான், எரியுது அப்படியே. எனக்கெல்லாம் எல்லாம் வீங்கிருச்சு. என்னடா இந்த வண்டியோட எவ்வளோ நாளாக ஓட்டிகிட்டு இருந்தோம்னு தோணுது. இப்போ எனக்கே அப்படி தான் தோணுது. நானே உட்காந்து எழுந்திரிக்கணும் நடுவில். அதுதான் ஒன்று நிற்குது முன்னாடி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொச்சின் வந்துட்டோம். பாருங்க தெரியுதா இந்த தண்ணி போகிற இடம்? இதெல்லாம் கடலுக்கு போகிற தண்ணி தான். 2 பக்கம் தண்ணி. அந்த பக்கம் தான் போர்ட்டு இருக்குது. சூப்பராக இருக்குங்க அந்த இடம். வெயில் தாங்க பட்டாசாக இருக்கு. முடியல, சத்தியமாக முடியல. அது இந்த வண்டியே நமக்கு செட் ஆகலை, உடம்புக்கு நமக்கு செட் ஆகலப்பா. நீங்கள் ஏதோ R15 நண்பர்களே யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. எனக்கு செட் ஆகலை இந்த வண்டி. உடனே கமெண்ட் செக்ஷனில் வந்து திட்டுவீங்க. ஓவர்டேக் எடுக்க முடியுமா? முடியும். உண்மையிலே முடியல, வலி தாங்க முடியல. பட்டாக்ஸ்லாம் அந்த வலி வலிக்குது. எப்படி தான் ஓட்டுறீங்களோ தெரில. இன்னொரு பாலம் வருது. இந்த பக்கத்தில் நிறையா வாட்டி வந்திருக்கேங்க நான் கொச்சிக்கு. எல்லாமே வந்த இடம்தான். ஒரு பாலம் ஒன்று வரும், 2 பக்கம் தண்ணி. அங்கே தண்ணி கொஞ்சம் குளுமையாக காற்று வரும். ஆஹா, இங்கேருந்து ஃபோர்ட் கொச்சி வந்து 10 கிலோமீட்டர் நினைக்கிறேன். பாருங்க கடலை எப்பா. சின்ன சின்ன போட்டிங்லாம் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்க. அங்கே ஸ்பீட் போட்லாம் போன டைம் வந்து ஸ்பீட் போட்லாம் இருந்துச்சு. அந்த பக்கம் இருக்குங்க ஃபோர்ட் கொச்சி. அந்த சைடு போன ஃபோர்ட் கொச்சிக்கு
எல்லாமே கடல் தண்ணி தான். செம்மையாக இருக்குது. இந்த தடவை இந்த ஒரு தீவு மாதிரி இருக்குங்க இங்கேயே. நம்ம பைக்கை வந்து போட்டில் ஏற்றி கொண்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அந்த தடவை. போன டைம்லாம் நான் ட்ரை பண்ணல அந்த மாதிரி. இந்த தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். ரொம்ப எனர்ஜி லாஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ஒழுங்காக பேசவே முடியல. போயிட்டு தூங்கினா போதுன்னுட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டரை 1.5 மணி நேரமாக போயிட்டுருக்கோம். வெறும் 30 கிலோமீட்டரை. சிக்னலு தான். எங்கே பார்த்தாலும் சிக்னலு. முடியல அப்பா. வெயில் நேரத்தில் வந்தது நம்மளோட தப்பு, மடத்தனமான விஷயம். தண்ணி எவ்வளோ பக்கத்தில் இருக்குன்னு. அதுபோக தண்ணி தான். சதுப்பு நில காடுகள் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு சின்னதாக. இங்கே தான் நம்ம போட்டிங் போவோம்னு நினைக்கிறேன். எங்கே போய் விசாரிக்கிறது? நம்ம தங்குற இடத்துல விசாரிக்க வேண்டியதான். போய் அங்கே போயிட்டு போட்டிங் போக வேண்டியதான். அங்கே பாருங்க அப்பா, இப்போ தாயா கேரளாக்குள்ளே வந்த மாதிரி இருக்கு. மொக்க சமசீனு. பாருங்க, நாரையா கொக்கா சம வேறு லெவலு. கிட்டத்தட்ட மணி 12 மணி ஆகிட்டுங்க. நான் தான் சொன்னேன்ல, அவங்க இந்த வெயிலில் ஓட்ட முடியாது இந்த வண்டியை. முடியலை. போய் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த போட்டிங்கை விசாரிக்கணும். எங்கே கயாக் கிடைக்கும், போட்டிங் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு அப்படியே போக வேண்டியது. அப்பா எல்லாமே மீன் பிடிக்கிறது போல. பீஃபே பாரு, பீஃபே இது எல்லாமே மீன் பிடிக்கிறது. நம்ம ஊர் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இது அப்படியே உள்ளே வச்சு அமுக்கிட்டு அப்படியே தூக்குவாங்க போல். இங்கே வரும் இந்த பக்கமும் 2 பக்கமும் தண்ணி, நடுவில் ரோடுங்க. இப்போ இவ்வளோ நேரம் சொங்கி மாதிரி வந்துட்டு இருந்தேன். இது பார்த்தோன்னே ஒரு பூஸ்ட்டு வந்த மாதிரி புத்துணர்ச்சியாக இருக்குது. இப்போ கண்ணு கட்டின தூரம் தண்ணி தான். இந்த பக்கம் காடு. பாருங்க ரூம்ஸ் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓ, தண்ணிக்கு நடுவில் ரூமா? ஆஹா டிஆர்எஃப் இதுக்கு தான் அடி வேணுங்கிறது. நல்ல இடத்துல ரூம் பார்த்து வச்சிருக்கேன். ஆள் சுற்றிலும் தண்ணி, நடுவில் வீடுன்னு நினைக்கிறேன். சிவக பீஃபே நான் ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். கடவுளே பாருங்க அழகா வேறு லெவலில் இருக்குது. ரொம்ப நேரம் காஞ்சி கருவாடாகி போய் வந்ததுக்கு நல்ல ஒரு பிளேஸ். பாருங்க சுற்றிலும் தண்ணி தான். சூப்பர் சொல்லலாம், சூப்பர். ஆமாம். ஓ, கடலை ஒட்டி இருக்கியா? எந்த அந்த பக்கம் கடலா? வாவ், சரி. நமக்கு என்ன மேலையா? அப்போ ஓகே பீஃபே, நான் ரூமுக்கு போய் கண்டினியூ பண்ணுறேன். உங்களுக்கு அப்புறமா நான் வந்து காமிக்கிறேன். அதெல்லாம் அடுத்த வீடியோவில் காமிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். முடியல, வெடிங் ஜாக்கெட்லாம் கட்டிட்டேன், இதை வச்சுட்டேன். இந்த இடத்துல ரூம் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். செம்ம டயர்டு. ஓகே பீஃபே, உங்களை வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அந்த ப்ளூ கலரில் வாட்டர் மாறும்ல அந்த இடத்துக்கு போக போகிறோம். கயாக் ரைடிங், அந்த போட்டிங் பற்றியெல்லாம் பேசிகிட்டு இருக்கேன் என் பசங்க. அடுத்தது அங்கே தான் போக போகிறோம். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் காமிக்கிறோம், ஓகேவா? ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக இருக்குது. ஓகே பீஃபே, உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். பாய், குட் நைட். Your town, doobie doobie doo doo round, doobie goofy, I be smoking goofy by the pound, in the hoopty from the bounce.